ஏய் எப்பா விஷ்ணு பிரமா நந்தி எப்பா கொடி இப்போ தான் மன்னராட்சியில் கொடியை தூக்கிட்டே குதிரை பயணம் யானை பயணம் எல்லாம் போட்டு சண்டை கிண்டையும் போட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். மன்னராட்சி ஜமீன் கணக்கில் எழுதி கொடுத்து நச்சு நாசம் பண்ணி ஊட்டிட்டு போயிட்டான். இன்னும் கிடக்கான். அடுத்து மன்னராட்சியில் இருந்து ஜமீன் கணக்கு இன்னும் உள்ள கிடக்கான். இப்போ அரசியல்வாதியில் ஆட்சி கொடியை பக்காவாக கொடியை தூக்கி பூமியை அழித்து வச்சு உட்காந்துருக்கான். பக்காவாக எப்படி சின்னங்களை வச்சு எப்படி என்னென்ன எப்படி ஆட்டணும் எப்படி ஓட்டணும் ஓட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கான். அரசுன்னு வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். எல்லாமே அரசுங்கிறது கவர்மெண்ட் யார்? கடவுள். இவனுங்களுக்கெல்லாம் மேலே அப்பாறப்பட்டவர் கடவுள். எல்லா இடத்துலையும் லிங்கம் கோயில் சிவன் கோயில் ஆலயம் இருக்குது. எல்லாம் மறைச்சி இந்த ஜென்மத்தில் இந்த 76 வருஷத்தில் மறைக்கான். கோயில் சொத்து சிவன் சொத்தை மறைக்கான். அப்போ இந்த கொடியை தூக்கி மறைக்கான். அப்போ இந்த கொடியில் இந்த மானிட பேலுக்கு கொடியில் எப்பா யமதர்ம ஏமங்காலம் தூவேன் எருவமாடு பயணம் அடுத்தாப்பில் பூதத்தையும் அரைக்கி எப்படி 7 நாடு சனி இவங்கெல்லாம் உட்காந்து அப்படியே சட்டி பருப்பு வறுத்து சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கழிச்சிடுவாங்க தின்னு. இதுதான் கடவுளுடைய பவரா. உன்ட கொடியை தூக்கி செத்த பேய் பேப்பர் அச்சடித்து விளையாட்டாட அவங்களுக்கு இப்போ பார் சாப்பிட்டு சட்டியில் வறுத்து அவங்க நல்லா பீஸாக போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க இந்த மானிட பேலை. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அடி விழுந்துருச்சுன்னா அடுத்து வண்டி 4 வீலர் 2 வீலர் விமானம் போனால் சொலக்குன்னு செதுப்போம். முடிஞ்சு வச்சு அவ்வளோ சுடுகாட்டு எரிப்பு போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு தூக்கி எரிங்கடானுங்கிற கணக்கு தான் வரும். இவங்க சாப்பிட்டு கழிச்சிருவாங்க. சாமி பவர்ரா மானிட பேலை விளையாடாத சரியா? விளையாட்டு எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா? இது பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு என்ன விளையாட்டுங்கிறது இனிமேல் தான் தெரியும். உலக நாடு முக்கால் சத்தியம். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் முக்கால் சத்தியம்.